உறவுகள்ல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். யாருமே எதிர்பாராத விதமா காவியா ஒரு அதிரடியான முடிவு எடுத்துட்டாங்க. நைட்டு போஸ் ரூமுக்குள்ள வரவும், ஏய் என்ன ரூமுக்குள்ள வர, உன்னைய கிச்சன்ல தானே படுக்க சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி காவியா சொல்லவும், காவியா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் காவியா, செங்கல்லாம் தூக்கி கை கால்லாம் முதுகெல்லாம் ரொம்ப வலிக்குது, என்னால் தரையில் படுக்க முடியாது, நான் பெட்டில் படுத்துக்கிறேனே அப்படின்னு சொல்லி போஸு சொல்லவும், ஏய் இந்த பெட்டில் படுக்கிறது, ரூமுக்குள்ளே வர்றது, டயர்டாக இருக்குன்னு சொல்கிறது, இந்த கதையெல்லாம் என்கிட்ட வேணவே வேணாம், நீ ஒழுங்கா வெளியே போய் படு அப்படின்னு சொல்லி காவியா சொல்லவும், என்ன காவியா இப்படியே நம்ம தள்ளி தள்ளி இருந்தா அப்புறம் நம்ம எப்போ குழந்தையெல்லாம் பெற்றுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போஸு சொல்லவும், என்னது குழந்தை பெற்றுக்கிறதா, உனக்கு அந்த ஆசைலாம் வேற இருக்கா, டேய் நீ எப்ப என்னை ஏமாத்தணும்னு நினைச்சு ஒரு பொண்ணுகிட்ட தப்பா நடந்துக்கிற முயற்சி பண்ணையோ அப்பயே இந்த முடிவெல்லாம் நான் தூக்கி எறிஞ்சிட்டேன். உன் கூட சேர்ந்து பிள்ளை பெற்றுக்கிற வேலையெல்லாம் எனக்கு கிடையவே கிடையாது, அந்த ஆசையும் என் மனசுக்குள்ள கிடையாது, நான் குழந்தையும் பெற்றுக்கிற மாட்டேன். இப்ப எவ்வளவோ டெக்னாலஜி வந்துச்சு, சரகசின்ற முறையில வாடகத்தாயின்ற முறையில குழந்தைய பெற்றுட்டு போய்கிட்டே இருப்பாங்க, அதனால நான் குழந்தைய தத்தெடுத்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். இப்படி உன் கூட சேர்ந்து வாழ்ந்து உன் கூட வந்து அதுக்கப்புறம் ஒரு பிள்ளை பெற்றுக்கிறணும் அப்படின்ற அவசியம்லாம் எனக்கு கிடையவே கிடையாது. அதனால நான் நாளைக்கே போகிறேன், அதே மாதிரி நாளைக்கு போயிட்டு ஒரு குழந்தையும் தத்தெடுத்துட்டு தான் வரப்போகிறேன். அந்த குழந்தை தான் இனிமேல் என்னுடைய குழந்தை, நம்மளுடைய குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு காவி அழுத்தம் திருத்தமாக சொல்லவும் போஸுக்கு பார்த்தா ரொம்ப கோவம் வந்துடுது. அப்போ காலம் முழுக்க நம்ம ரெண்டு பேரும் இப்படித்தான் இருக்க போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு போஸு கேட்கவும், ஆமாம் இப்படித்தான் இருக்க போகிறோம், என்னைக்கு நீயா நல்லவனா திருந்தி என் மனசுக்கு நீ நல்லவன் தான், திருந்திட்டதான், எந்த தப்பும் இனிமேல் பண்ண மாட்டதான் அப்படின்னு எனக்கு தோணால் மட்டுமே தான் நான் உன் கூட சேர்ந்து வாழணுமா வேணாமான்னு அதையும் யோசிப்பேன். நீ இப்படியே தெரிஞ்சேன்னு வை, காலம் முழுக்க உனக்கு கிச்சன் தான், நான் இந்த ரூமில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு காவியா சொல்லவும் போஸால் எதுவுமே பண்ண முடியல. சரி குழந்தையெல்லாம் இப்போ தட்டிக்கு தத்தெடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போஸு சொல்லவும், அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, குழந்தைய தத்தெடுக்கணுமா வேணாமா அப்படின்றத முடிவு பண்ண வேண்டியது நான், அதை நீ எதையும் கேட்கவும் கூடாது அப்படின்னு சொல்லி காவியா பார்த்தா கட் அண்ட் ரைட்டாக சொல்லிடுறாங்க. மறுநாள் காலையிலே விடிஞ்சிருது. காவியா பார்த்தா ரெடி ஆகிட்டு இருக்காங்க. எங்கே காவியா எங்கே கிளம்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு போஸு கேட்கவும், ஏன் அதை உன்கிட்ட அவசியமாக சொல்லணுமா அப்படின்னு சொல்லி காவியா கேட்கவும், இல்லை இவ்வளவு சீக்கிரமாக கிளம்புறேன்னா நேற்று நைட்டு குழந்தை விஷயமா பேசினி அதுக்காக போறியா அப்படின்னு சொல்லி போஸு கேட்கவும், ஆமாம் நான் ஒரு குழந்தைய தத்தெடுக்க போகிறேன், அதுக்கு முன்னாடியே ஏற்கனவே நான் பேசியிருக்கேன் இந்த விஷயத்தை பற்றி, நான் ஒரு ஆசிரமத்தில் தான் ஒரு குழந்தைய தத்தெடுக்க போகிறேன், அதுவும் ரொம்ப சின்ன குழந்தை தான், அந்த குழந்தைய தத்தெடுத்து தான் வந்து நான் வளர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவியா சொல்லவும், வேணாம் காவியா நீ இப்போ போய் குழந்தைய தத்தெடுத்தேன்னா எல்லாரும் தப்பாக நடப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போஸு சொல்லவும், தப்பாக நடப்பாங்களா, என்ன தப்பா நடப்பாங்க அப்படின்னு சொல்லி காவியா கேட்கவும், இங்கே போஸு பார்த்தா எதுவுமே பேசாமல் அமைதியாக நிற்கவும், ஓ ஒருவேளை நீ ஆம்பளை இல்லைன்னு தப்பா நினைப்பாங்களோ அப்படின்னு சொல்லி காவியா கேட்கவும், போஸு பார்த்தா காவியா மறைச்சு பார்க்கவும், இங்க பாரு நீ ஆம்பளை இல்லை அப்படின்றதுக்காகலாம் நான் குழந்தைய தத்தெடுக்கல, எனக்கு குழந்தைய தத்தெடுக்க பிடிச்சிருக்கு, உன் கூட சேர்ந்து வாழ்ந்து ஒரு குழந்தைய பெத்துக்கிற எனக்கு விருப்பம் இல்லை, அதனால நான் குழந்தைய தத்தெடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவியா பார்த்தா விறுவிறுன்னு கிளம்பி போயிடுறாங்க. காவியா கிளம்பி போனது போஸுக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல, நேரமும் ஓடிக்கிட்டே இருக்கு. காவியா போய் பார்த்தா ஒரு 2 மணி நேரத்துக்கு மேல ஆயிருது. 2 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு, இவ என்ன பண்ண போறா ஏது பண்ண போறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி போஸு முழிச்சுக்கிட்டு இருக்கையில அப்பதான் பார்த்தா காவியா கூடவே ஒரு நர்ஸையும் ஒரு கை குழந்தையும் தூக்கிட்டு வராங்க. காவியா பார்த்தா குழந்தையோட வீட்டுக்குள்ள வரதை பார்த்ததுமே ராஜாங்கம், மோகனா, சன்னாசி, அப்பத்தா, ஈஸ்வரி எல்லாருக்கும் பயங்கர அதிர்ச்சி. என்னம்மா காவியா யாருடைய குழந்தை இது அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்கவும், என்னுடைய குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவியா சொல்லவும் ஈஸ்வரிக்கு பயங்கரமான அதிர்ச்சி. வீட்டில் இருக்கிற எல்லாரும் பார்த்தா ரொம்ப அதிர்ச்சியோட பார்க்குறாங்க. என்னம்மா காவியா சொல்கிற அப்படின்னு சொல்லி ராஜா கேட்கவும், அங்கிள் இந்த குழந்தைய நான் தத்தெடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி காவியா சொல்லவும் வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒன்றுமே புரியலை. என்னம்மா காவியா யாருக்கிட்டே எதுவுமே நீ சொல்லலையா அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும், இல்லை பாட்டி எனக்கு ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்க்கணுன்றது ரொம்ப நாள் ஆசை, அதான் இப்போ எனக்கு அதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவியா ஒரு குழந்தைய வீட்டுக்கு தத்தெடுத்துட்டே வந்துடுறாங்க.